வணக்கம் சொந்தங்களே! இப்ப நாம பிரண்ட துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பிரண்ட இந்த மாரி சின்ன சின்னதா சைடுல இருக்கிற நாரெல்லாம் உரிச்சு எடுத்துக்கங்க. இங்க பாருங்க. அம்மா எப்படி அழகா வெட்டியிருக்கிறாங்கன்னு இந்த மாரி பார்த்துக்கங்க. சரி, இப்ப தேவையான பொருள பார்க்கலாம். காஞ்ச மிளகா, பொடியா நறுக்குன வெங்காயம், கருவேப்பில, பூண்டு, கொஞ்சோண்டு புளி. இது போதும். இப்ப ஒரு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்திக்கோங்க. ஊத்திட்ட பிறகு கொஞ்சமா உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமா வரட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள எல்லாம் போட்டுக்கலாம். புளிய தவிர. புளி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இதையும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா. இப்ப பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வாசனைக்காக. எடுத்து வச்சிருந்த புளிய இப்ப போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்ப இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். பாருங்க, தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டோம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரண்டைய எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயில வதக்குனாதாங்க அந்த நமைச்சல்லாம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா அந்த பிரண்டையில இருக்க நமைச்சல் இருந்துட்டு தான் இருக்கும். எண்ணெயில நல்லா வதக்கணும். நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகல இன்னும். ஆனா அது சேஞ்ச் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. இப்ப பாருங்க, எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கல் உப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கிரீன் கலர்லேருந்து டார்க் கிரீன் கலர்ல ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அது எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸியில அரைச்சுக்கலாம். கூட பிரண்டையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸியில அடிச்சுக்கலாம். மிக்ஸியில அரைச்சாச்சு. பாருங்க, எவ்வளோ நல்ல வாசனைப்பா. நான் அது ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். இப்ப தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரண்டை துவையல். இது கூட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்